ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஃபேமிலிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டே எப்போவுமே ஒரு ஹாப்பியஸ்ட் டே தாங்க. ரியானோட இன்னைக்கு கேம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். என்ன கேம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ரியான் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு அத்லெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கேட்டிங் கூட கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸ்கேட்டிங்கில் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து ஸ்பீடில் கலந்துக்கான். ஆல்ரெடி வந்து ஸ்பீட் பண்ணினாரு, அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் பண்ணுறாரு, விச் மீன்ஸ் இது ஸ்டேட் லெவலில் பண்ண போகிறாரு. எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து லாஸ்ட் இயர் மெடலில் வந்து கொஞ்சம் ரொம்ப சிக் ஆகிட்டான். திரும்ப பேக் டு த ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அகெயின் அவன் கம்பேக் கொடுக்குறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. as a பேரண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் இது. அண்ட் எனக்கு ரொம்ப 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 கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூரில் இருக்க ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. அங்கே தான் வந்து இவனுக்கு நடக்க போகுது டோர்னமெண்ட்டாக. என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டிங் ஸ்பீடு. ஆல்ரெடி வந்து ரோல் பால் பார்த்துருப்பீங்க, அசாமில் போய் பண்ணிட்டு வந்திருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடில் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் நாங்கள் 5 o'clockலாம் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து 6:30க்குலாம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஏஜ் கேட்டகரி வைஸாக வந்து நடக்க போகுதுங்க. சரி, நம்ம முன்னாடியே போயிடுவோம், அப்போ தான் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். செம்ம குளிருங்க, இருந்தாலும் பரவாயில்ல, பனியில் நம்ம பையனுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் இந்த டைம் எல்லாம். ஸோ வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி வாங்க, எப்படி விளையாடுறான் சார் வந்து எப்படி எல்லாத்தையும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியும் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சின்னவர் வந்து ஒரு மேட்ச்சுக்கு வந்திருக்காரு. எனக்கு வந்து 2 பேருமே வந்து எப்படி சொல்கிறது, ஈக்குவல் தான். பட் என்னென்னா பெரியவன் பண்ணுறத வந்து பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அவனோட ஸ்பீடே வந்து வேறு லெவலுங்க. சின்ன குட்டி வந்து கொஞ்சம் சாஃப்ட். அவர் வந்து எப்போவுமே அவரோட இஷ்டத்துக்கே நாங்கள் விட்டுருவோம். பட் பெரியவர் வந்து இன்னும் பண்ணணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் பெரியவராக. இன்றைக்கி அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் கிரவுண்டு. எங்களோட கிரவுண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அது அப்படியே ராவாக தான் இருக்கும். பட் இந்த கிரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது சிந்தட்டிக் கிரவுண்டு. இதில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா கிரவுண்டும் புதுசு, லொக்கேஷன் புதுசு இல்லையா? ஸோ லொக்கேஷன் எனக்கு புதுசாக இருந்ததுனால எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த கேம் எப்படி இருக்குமோ தெரியலையே, டஃப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஏன்னா கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. என்ன விஷயம்னா, எனக்கு எப்போவுமே எந்த கேம்குள்ளே ஆகட்டும் இல்லை ஸ்கூலில் வந்து ஸ்டடீஸ் விஷயத்தில் ஆகட்டும், கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கேம் அந்த இடத்துல 2000 மீட்டர்ஸ். 2000 மீட்டர்ஸில் வந்து அண்டர் 14 வந்து கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டர் 14 இல்லை இவங்க, ஆமாங்க அண்டர் 14 தான். செம்மையாக பண்ணாங்க. 2000னா எத்தனை ரவுண்ட் போகணும் தெரியுமா? ஒரு லேப் பண்ணால் 200 மீட்டர்ஸ். ஸோ 5 லேப் பண்ணணும். எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்திருக்கும்னு பாருங்களேன். ரியானும் நானும் ரொம்ப ஆர்வமாக இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அவனையும் கொஞ்சம் நான் பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணா பார்த்துக்கூடா, இதெல்லாம் பயங்கர டஃப்பாக இருக்குது கண்ணா, நீயும் உன்னோட ஃபுல் பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அவரை உள்ளே அனுப்பினேன். அதுக்கு நடுவில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கேன்டீன்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கேன்டீனில் போய் பார்த்தோம். நாங்களும் வீட்டில் இருந்தே சமைச்சு காலையில் இட்லி கொண்டு வந்தாச்சு. கேன்டீனில் வந்து நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்திருந்த இட்லி எல்லாமே சாப்பிட்டாச்சு. பாருங்கள், இன்னும் காலையில் இன்னும் விடிய கூட இல்லை, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா?
பாருங்களேன், அவங்கவுங்க குழந்தைங்க போகும்போது எப்படிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு ரியானை வந்து நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குட்டி வந்து அவரோட சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டு விட சொல்லி என்கிட்ட போட்டுக்கிட்டாரு. பெரியவர் எப்போவுமே அவரே தாங்க பண்ணிப்பார் செல்ஃபாக. எந்த ஒரு ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்க மாட்டார். என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கவே மாட்டார். அவர் எப்போவுமே அவர் ரோமிங்லேயே தான் இருப்பார். அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா கிரவுண்டில் வந்தால் ரொம்ப கஷ்டம். அவர் எப்போவுமே ஒரு கேங்கோடு தான் இருப்பார். சரி, ஓகே, அதுவுமே நல்ல விஷயம் தான். ஒரு சில குழந்தைங்க சும்மா அம்மாவை நச்சரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் என் குழந்தைங்க கிட்ட கிடையாது. எப்போவுமே அவங்க செல்ஃபாக எல்லா விஷயத்தையும் பண்ணிப்பாங்க. சின்னவர் உள்ளே போக போகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. Under 6 கேட்டகரிஸ் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. அடுத்து Under 8 நான் உள்ளே போக போகிறாங்க. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்கங்க. அதையுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன் பாத் எடுத்தாச்சுங்க. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி உட்காரவே மாட்டேன் சன்லைட்லலாம். பட் வேறு வழி இல்லை, நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்காக இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஸ்கேட்டிங் மேட்ச் நடந்துருக்கு. இதில் வந்து குட்டீஸ்லேருந்து பெரிய குழந்தைங்களும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பாருங்க இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமை பார்க்கறதுல நான் మీరు ఇక్కడ ఉన్నారని మావిడ కూర్చున్నాము. ఇది தொடர்ந்து வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. வாய்ஸ் நான் சொன்னேன்ல, கிரவுண்டுக்கு வந்தால் ரியான் வந்து என் கூட இருக்கவே மாட்டான்ட்டு. சார் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? ஆட்டோ மேலே ஏறி நின்றுருக்காரு. அதுதாங்க ரியான். அவர் எப்போவுமே வந்து தனியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருப்பாரு. எங்கே வந்தாலும் வந்து தனியாக தெரிஞ்சிருவான். அது சின்ன குழந்தையிலேருந்தே அவன்கிட்ட ஒரு ஹேபிட்டு. எங்கேயுமே வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டார். பயங்கர நாட்டி. சரி, ஓகே, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் பெருசாக வந்து க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா ஊர்லேருந்தும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்கங்க. ஃபேமிலி இன் த சென்ஸ் அவங்களோட பாட்டி தாத்தா அந்த மாதிரி பெரியம்மா பெரியப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கவங்க குழந்தைங்க விளையாடுறது பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. தர்மபுரி, அப்புறம் தென்காசி, இந்த மாதிரி சிவகங்கை, இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறத பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பரவாயில்லையே, குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே இந்த வயசுலேயே அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறச்ச ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பூஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நம்மளும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்லராக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, அடுத்து சின்ன குட்டி வந்து ரெடியாக இருக்கார் மேட்ச்க்கு. அவங்களோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து லைனில் நிற்க வச்சாச்சு. Under 7 முடிஞ்சதுக்கப்புறமா Under 10. ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் வைஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. சின்ன குட்டி வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்காரு. அவரோட நம்பர் வந்து 1 எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இவரோட மேட்ச் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மட்டும்தான் பண்ணியிருந்தாரு. அது வேறு பிகினிங்கில். இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி பண்ணுறாருன்னு ஹீட்ஸில் வந்து சின்னவர் 3rd வந்தார். ஹீட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 3rd வந்ததுனால அவர் அந்த ரவுண்ட்லேயே வெளில வந்துட்டார். சரி, ஓகே, இப்போ ரியான் டர்ன் வந்துருச்சுங்க. ரியான் வந்து இப்போ லைனில் நின்றுட்டுருக்காரு. ரியானோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. பார்க்கலாம் அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர்ஸ். 400 மீட்டர்ஸ்னால் இந்த கிரவுண்டை வந்து 2 laps 2 தடவை சுற்றணும். ஒரு லேப் வந்து 200 மீட்டர்ஸ்க்கு கவுண்டிங்க. ஸோ 2 லேப் சுற்றினாங்க அப்படின்னா 400 மீட்டர்ஸ். ஸோ 400 மீட்டர்ஸில் இப்போ ஹீட்ஸில் நிற்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அவர் ஹீட்ஸில் எத்தனாவது வராருன்னு பார்ப்போம்.
எய்ட்ஸா செமி ரெண்டுத்துலேயுமே வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்தாச்சு. இப்போ ஃபைனல்ஸ்க்காக இவங்கள செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஃபைனல்ஸில் என்ன ப்ளேஸ் அடிக்க போகிறாருன்னு தெரிலங்க 400 மீட்டர்ஸில். ஸோ பார்ப்போம் என்ன ப்ளேஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ఇక్కడ నుంచి వచ్చేమండి ఈజీగా ఉంటుంది. ఇట్లా ఇటు వచ్చేసే ఇట్లా ఏం అవ్వదులే. மீட்டர்ஸில் ரியான் ஃபஸ்ட்டு வந்துட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்னென்னா அவன் பேக் டு த ஃபார்ம் அவனோட ஹெல்த் வைஸில் கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த தருணத்தை வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவனை நினச்சி பெருமைப்படுறதில்ல. அவங்க சாரும் வந்து அவனை கூப்பிட்டு பாராட்டி அனுப்பி விடுறாரு. அண்ட் 400 மீட்டர்ஸ் ஓவருங்க. ஸோ ரொம்ப டயர்டாக வரான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன் 200 மீட்டர்ஸ்க்கு அடுத்த ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டிலேருந்து என்னதான் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்காக கொண்டு போனாலும் அங்கே கடையில் விற்கிற ஐட்டம்ஸை வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்கங்க. சரி, இது வந்து அவங்களுக்கான நேரம். அவங்க கேட்குறத நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும். அதே விஷயத்தில் அந்த ஃபுட்டோட ஹெல்த்தினஸும் கொஞ்சம் பார்த்து ப்ரெட் ஆம்லேட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட்டை வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா ஏதோ கேட்டாங்க,
ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம். சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ப்ரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்து சாப்பிடையும் வச்சாச்சு. இப்போ அடுத்து 200 மீட்டர்ஸ்க்கு ரெடி ஆக சொல்லியிருக்காங்க. அது வரை குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விளையாடிட்டுருக்காங்க. நாங்களும் உட்காந்துருக்கோங்க. இந்த வெயிலில் வந்து இந்த இடத்த விட்டு போனாலும் அப்புறம் திரும்ப இந்த இடம் கிடைக்காது. சரி வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கொடையை கட்டி விட்டாச்சு. நாங்களும் அந்த வெயிலே உட்காந்துட்டோம். எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாவா? ஓவர் ஹாப்பியாக இருக்கீங்க. மேட்ச் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக போச்சு. வேறு லெவல் டஃப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்க. அண்ணெல்லாம் சூப்பராக இருக்கு. இங்கே எப்படி இருக்கீங்க? இது தமிழில் இருக்கு. யானை ரியானா ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. 200 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் 2 பேருக்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ ரிலேயில் வந்து அண்ணனும் தம்பியும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன மெடல் வாங்க போகிறான்னு பார்க்கலாம். இப்போ குட்டி ஓடுறாரு பாருங்க, சின்ன குட்டி நம்பர் 1. இவர் கொண்டு போயிட்டு அந்த ரிலேயில் வந்து எப்படியுமே பாஸ் பண்ணணும் இல்லையா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. இப்போ வந்து இவர் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அவங்க அண்ணா கையில் கொடுக்கணும். அண்ணா வந்து அதை வாங்கிட்டு இப்போ ஓட போகிறாரு. நம்பர் 4 5 6 ரியான் 400 மீட்டர்ஸில் கோல்டு வாங்கிட்டாரு, 200 மீட்டர்ஸில் ப்ரான்ஸ் போயிட்டாரு, ரிலேயில் கோல்டு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக மாட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஆல் த கேம்ஸ் ஆர் ஓவர். இப்போ கிளம்ப வேண்டியதான். அண்ணனும் தம்பியும் ரிலேயில் வந்து கோல்டு வாங்கிட்டாங்க. இந்த கிரவுண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு.
ஸோ வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் குட்டீஸ் வந்து ப்ரௌனிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌனிஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஹாப்பியாக என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ என்கரேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன்.